கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. இது மிகவும் ஆறுதலளிக்கக்கூடிய மற்றும் நம்பிக்கையூட்டும் வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகும். இதன் ஆழமான பொருளையும் இது நம் வாழ்க்கைக்கு எவ்விதம் பொருந்தும் என்பதையும் கீழே காணலாம். 1. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. Cast your burden upon the Lord. இங்கு பாரத்தை வைப்பது என்பதற்கு எபிரேய மொழியில் தூர எறிவது என்று பொருள். அதாவது உங்கள் கவலைகளையும் சுமைகளையும் உங்கள் கைகளிலேயே வைத்துக்கொண்டு வருத்தப்படாமல் அவற்றை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று இந்த வசனம் அழைப்பு விடுக்கிறது. 2. அவர் உன்னை ஆதரிப்பார். He will sustain you. நீங்கள் பாரத்தை அவரிடம் கொடுத்தவுடன் அவர் உங்கள் பிரச்சனையை மட்டும் தீர்ப்பது கிடையாது, உங்களையே தாங்கி பிடிப்பார். ஆதரிப்பார் என்ற சொல்லுக்கு உணவூட்டி வளர்ப்பார் அல்லது தாங்குவார். ஒரு தாய் தன் குழந்தையை தாங்குவது போல சோர்ந்து போன உங்களை அவர் பலப்படுத்துவார். 3. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். He will never allow the righteous to be shaken. வாழ்க்கையில் புயல்கள் வீசலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் இறைவனை நம்பியிருக்கிற ஒருவரை அவை முற்றிலும் வீழ்த்திவிட முடியாது. அவர் உங்களை நிலை குலைய விடாமல் உறுதியான பாறையின் மேல் நிற்க வைப்பார். தள்ளாடுதல் என்பது நம்பிக்கையற்ற நிலையை குறிக்கும். அந்த நிலைக்கு நீங்கள் செல்லாதபடி அவர் காப்பார். இந்த வசனம் எழுதப்பட்ட பின்னணி: தாவீது அரசன் தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பனே தனக்கு துரோகம் செய்தபோது மிகுந்த மனவேதனையோடும் இந்த பாடலை எழுதினார். மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இது காட்டுகிறது. உங்களுக்கான ஊக்கம்: இன்று உங்கள் மனதை ஏதோ ஒரு பாரம் அழுத்திக் கொண்டிருந்தால் அதை நீங்களே சுமக்க முயற்சிக்காதீர்கள். ஜெபத்தில் சொல்லுங்கள்: ஆண்டவரே, இந்த சுமையை என்னால் சுமக்க முடியவில்லை, இதை உம்மிடம் தருகிறேன் என்று சொல்லுங்கள். விசுவாசியுங்கள், அவர் உங்களை விழவிட மாட்டார். தொடர்புடைய பிற வசனங்கள்: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 28:28. இந்த வாழ்த்தை இன்று உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருவதாக.